ஆதவ் அர்ஜுனாவா? யாருங்க அவர்? அவரெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனா மாதிரி தெரியாத ஒரு நபரை வச்சு என்னங்க பேசுறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல சில நிருபர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுகிறார். ஆதவ் அர்ஜுனா யாருன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஆள் யாருன்னு எதனா பேசினா அது பதில் சொல்ல முடியும், தெரியாத ஆள் கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் அதே ஆதவ் அர்ஜுனாவை 2026 நீங்கள் எல்லாரும் பேச போறீங்க அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. அதே ஆதவ் அர்ஜுனா தான் திமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதியாக இருந்திருக்கிறார். அதற்காக தனியாக ஒரு நிறுவனத்தை நடத்தியிருக்கிறார். PK அவர்கள், அதாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட உங்களுக்கான வெற்றி வியூகத்தை வகுத்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஏவியில் அவுட் ஆயிடுச்சு. அந்த அவுட்டு தான் இப்போ டோட்டலாக அடுத்த ஒரு வாரத்துக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவாக மாறி நிற்கிறது. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த புத்தக வெளியீடு அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக திரும்பி இருக்கிறது. டோட்டலாக திமுகக்கு எதிரான ஒரு அரசியலாக அதை நாம் பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனாவை விசிகாலிருந்து தூக்க போகிறாங்களா, இல்லை விசிகாலிருந்து ஆதவ் அர்ஜுனா வேற யாரையாவது தூக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இன்னைக்கு பல நபர்கள் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது விசிகால இருக்கக்கூடிய நபர்களே நிறைய பேர் இது சாதாரண ஒரு ஸ்டேஜ் கிடையாது, இது அரசியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஷானவாஸ் அவர்கள்லாம் சொல்லியிருக்காராமே. என்னையா நடக்குது அரசியல் களத்தில்? 2026 நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சும்மா செமையான ட்ரைலர் தான் இந்த ஒரு பதிவு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். வெறும் 25% மட்டுமே வாக்குகளை பெற்ற நீங்கள் எங்களை அடிமையாக நடத்துறீங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்கள் அடிமை கிடையாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில்? அதை கேட்டால் நம்மளை திட்டுறாங்க, அதெல்லாம் சரியில்லை, அப்படிலாம் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டோம்னா நம்மளை சங்கின்னு சொல்கிறாங்க. நீ என்னைய சங்கின்னு சொல்லிக்கோ, மாவோன்னு சொல்லிக்கோ, இல்லாட்டி அர்பன் நக்சலைன்னு சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை அதிகாரத்தில் ஒரு பங்கு. இதை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீ எப்படி வேணாலும் நட, எப்படி வேணாலும் உழைத்துக்கொள், ஆனால் அதிகாரத்தை நோக்கி உன்னுடைய பயணமாக இருக்க வேண்டும். அந்த பயணம் தான் உன்னுடைய அடுத்த சந்ததியினரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை தான் விசிகா இப்போது செய்து வருகிறது. அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சுக்களில் முக்கியமான ஒரு பேச்சு என்ன தெரியுமா? இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி விசிகா சார்பில் ஒரு மாநாடு நடந்துச்சு. ஹியூஜ் சக்ஸஸாக இருந்துச்சு. எல்லா அரசியல் தலைவர்களும், சொல்லப்போனால் கூட்டணி தலைவர்கள், திமுக எல்லாருமே மிரண்டுட்டாங்க. எப்படிப்பா விசிகாவால் இப்படி ஒரு மது ஒழிப்பு மாநாடை நடத்த முடிந்தது அப்படிங்கிறது தான். இப்போ தான் அதற்கான உண்மை வெளியில் வருது. இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது விசிகாவின் சார்பாக இவர் இருக்கார்ல ஆதவ் அர்ஜுனா, அவர் நடத்துகிறார்ல ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுக்கு முழு சக்ஸஸ்க்கான முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய தாயை நான் இழந்தது ஒரு ஜாதிய ஏற்றத்தாழ்வு தான், எனக்கே என் ஜாதி என்னன்னு தெரியாது, ஜாதியை ஒழிக்க வேண்டும். இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, பட் வாய்ஸ் அவடால் மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கேன், 2026 இந்த மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன்ட்டார். ஏய், டைரக்ட் அட்டாக்குப்பா, இது டிஎம்கேக்கு டைரக்ட் அட்டாக். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். எல்லாருமே டிஎம்கேவை மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கருணாநிதி அவர்கள், அடுத்ததா ஸ்டாலின் அவர்கள், அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்பா மகன் பேரன் அப்படின்னு சொல்றது மன்னராட்சி தானே, அப்படிதான் நடக்கும். ஸோ துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே மன்னராட்சி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, பிறப்பால் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி ஒரு அருவருக்கத்தக்க தன்மையோ அதே மாதிரி தான் பிறப்பால் நீ அடுத்த முதலமைச்சர் ஆவாய், உன்னுடைய பிறப்பு தான் நீ முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இங்கே வேறறுக்கப்படும் அப்படிங்கிறார். திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, கூட்டணி ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க.
இந்த ஒரு கூட்டம், அதாவது இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது சாதாரண ஒரு வெளியீட்டு விழா கிடையாது. ஆதவர்ஜுனா ஓப்பனாக சொல்கிறார், இது ஒரு அரசியல். இந்த அரசியலுக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் கூட்டணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை கூட்டணி கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சரியாக செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நாங்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றியான இந்த புத்தகத்தை வெளியிட விஜய் அவர்களை அழைத்ததன் பெயரில் தான் நிறைய அமைச்சர்கள் ஓடோடி போய் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கான அந்த திருவுருவச் சிலையில் மாலையை போடுறாங்க, அவரை பற்றி பேசுகிறாங்க. இது எங்களுடைய சக்ஸஸ். விகடனும் நாங்களும் சேர்ந்து செய்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு யுக்தி தான் இது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசின பேச்சு கண்டிப்பாக திமுகக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும். மன்னராட்சி அப்படின்னு சொல்லி போட்டு பொழந்து தள்ளிட்டாரு. அடுத்ததா சினிமா துறைக்கு வரார். 2000 கோடி ரூபாய் இவரை சுற்றி ஒரு பட்ஜெட்டு, இல்லாட்டி அதை சுற்றி ஒரு வியாபாரம் இருக்குது விஜய் அவர்களை சுற்றி. அதெல்லாம் விட்டு ஒரு மனுஷன் வந்திருக்கார் அப்படின்னா எங்களுடைய அரசியல் கொள்கை தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுல அண்ணல் அம்பேத்கரும் இருக்கிறார். அப்படிங்கிற போது அவருக்கான அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவரை அழைத்ததை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்றார். சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுற்றி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது பங்கு பெறாமல் போனது துரதிருஷ்டவசமானது தான். ஆனால் அவருடைய எண்ணம் முழுவதும் இந்த விழா சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வு தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த வார்த்தை முதிர்த்திருக்கிறார் ஆதவர்ஜுனா அவர்கள். ஸோ சினிமாவில் 2000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றத அடுத்ததா ஆதவர்ஜுனா எப்படி தெரியுமா சொல்றாரு? 4000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு நிறுவனம், ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது என்றால் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாதா? செம்மையான பாயிண்ட். யாரு அந்த ரெட் ஜெயண்டியா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கருத்துக்கள் வருது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாதாமே அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி என்ன உண்மைகள் இருக்குங்கிறத போட்டு உடைச்சிருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் விட்டுறலாங்க. அடுத்தது அந்த மனுஷன் பேசின பேச்சுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அடுத்த ஒரு வாரத்திலேயே ஆதவர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கலாம். விசிகா விட்டு ஆதவர்ஜுனா தூக்கி எறியப்பட்டார் அப்படின்னு சொல்கிற செய்தி வரலாம். இல்லை விசிகாவுக்குள்ள சலசலப்பு, ஆதவர்ஜுனா அவர்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயம் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக வரலாம். ஏன் ஆதவர்ஜுனாவை சங்கி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இனிமேல் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் சரி, எதிர்த்து கேள்வி கேட்டால் சங்கி, உண்மையான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அதை ஒரு விமர்சனம் செஞ்சால் சங்கி, நாட்டுப்பற்றுடன் பேசினால் சங்கி, அடுத்ததாக திமுகவை எதிர்த்தால் சங்கி, திமுகவை எதிர்க்க வேண்டாம் திமுகவினுடைய தோழமை கட்சிகளை எதிர்த்தால் சங்கி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சங்கி பட்டம் நீ கெட்டு இல்லை, இதை நான் உடைத்து எரிய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆதவர்ஜுனா அவர்கள். எங்க அந்த மனுஷன் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருங்க. திமுகவை ஜெயிக்க வச்சதுக்கே அந்த மனுஷனுடைய நிறுவனம் தான் காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய வீடியோவில் இருந்துச்சு. பார்க்கலையா? அப்படின்னா திமுகவுக்கு பெரிய அளவில் சிக்கல் இருக்கும் போலே ஆதவர்ஜுனா அவர்களால். ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினதில் அடுத்ததா 2014 மோடி அவர்கள் எப்படி ஜெயிச்சாங்க? குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஜெயிச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு மோடி அவர்களை யாராலையுமே எதிர்த்து ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 2026 ஊழல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியாக வேண்டும்ங்கிறார். அச்சோ, திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை வந்துருமே, ஊழல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ஊழல்வாதிகளாக தானே இருக்காங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே நம்மளால் பார்க்க முடியுது. ஊழல் அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போகிறோம், நம்மளை திசை திருப்புறாங்க. மக்களே புரிந்து கொள்ளுங்கள், ஜாதி மதம் இது மட்டும்தான் உங்கள் முன்னாடி கற்பிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல். உன் ஜாதி பற்றி பேசிட்டான், ஐயோ அவன் மதவாதி. உன் மதத்தை பற்றி பேசிட்டான், ஐயோ அவன் சிறுபான்மையினர், ஐயோ நீ பெரும்பான்மையினர், இப்படின்னு சொல்கிற இந்த அரசியலை தான் நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க செய்கிற ஊழல் எங்க? இந்த டான்ஜெட்கோ அப்படிங்கிற நிறுவனம் 26 நிறுவனங்களை டெண்டருக்கு அழைத்து அந்த டெண்டரில் எல்லாருமே ஒரே மாதிரியான அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா? அங்கே ஒரு ஊழல் நடந்திருக்குல்ல, ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறோமா? பேச மாட்டோங்க. ஏன்னா நமக்கு அது என்ன, அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதே தெரியக்கூடாதுங்கிறது அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள், ஊடகம் நினைக்கிறது, அது அதன்படியே செயல்படுத்தப்படுகிறது. நாம் என்ன சிந்திக்கணும் அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணுறான், அவன் போர்ட்ரேட் பண்ணுறான், அவன் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறான். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கணும்னா, நமக்கு உண்மையான கோரிக்கை என்ன, நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா, உண்மையான அரசியலை நம்ம புரிந்து கொள்ளாதபடி அரசியல்வாதிகள் ரொம்ப சூப்பரான அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஆதவர்ஜுனா சொல்கிறார், ஊழல் அப்படிங்கிறது இங்கே அகற்றப்பட வேண்டும், தமிழ்நாட்டு எலெக்ஷனில் அதை பற்றி நாங்கள் பேசியே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி பேசுகிறதோடு மட்டும் இல்லை, அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நான் பகிரங்க எச்சரிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அடுத்ததாக ஸ்பீச் கொடுக்குறார். விஜய் அவர்களுடைய எச்சரிக்கைன்னு ஒன்று இருக்குது, அது என்னங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.
அப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த ஸ்பீச் ரொம்ப மாஸாக இருந்துச்சு, ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு, ரொம்ப அரசியல் ஒரு நகர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது, ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்கே இருக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் விசிக ஆதவ அர்ஜுனா அவர்களுடன் இருக்குமா, திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவுடன் இருப்பாரா, விசிகாவினுடைய கொள்கையும் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கொள்கையும் வேறு வேறு திசையில் பயணிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா சங்கி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டு அவரை எதிர்த்து இனி நிறைய கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செய்வாங்க. அதை ஆதவ அர்ஜுனா எப்படி தாங்கிக் கொள்ள போகிறார்? பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆதவ அர்ஜுனாவை சுற்றி ஒரு அரசியல் வியூகம் அமைக்கப்பட போகின்றன. அதை எதிர்த்து ஆதவ அர்ஜுனா என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத அடுத்தடுத்தா பார்க்கலாம். அதன் பிறகு விஜய் அவர்கள் பேசினாரேப்பா, அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன். வேற லெவல் அதுவும் இருக்கும். இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு டீட்டெயிலான செய்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தனித்தனியா வாங்கினா 2500 ரூபாய்க்கு மேலே வாங்க வேண்டிய பொருளை 17 பொருள் உள்ளடக்கிய ஒரு பாக்ஸ் வெறும் 999 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபுல் டீடைல்ஸ் இதோ. இந்த மேஜிக் கிட்ஸ் பெஸ்டி பாக்ஸ் தான் அந்த 17 பொருட்களை உள்ளடக்கி இருக்கு. முதல் பொருளா ஒரு உடன் லேப்ரிந்த், இரண்டாவது பொருளா ஒரு வுடன் விசில், மூணாவது பொருளா ஒரு மேஜிக் பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு இரேசர் இருக்கும். இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள நீங்க இன்னும் சில பொருட்கள் கூட வச்சுக்கலாம். நான்காவது பொருளா மேஜிக் வாட்டர் கலர் புக், 20 பேஜஸ் இருக்கும். பேஜுக்கு சைட்லயே வாட்டர் கலர் இருக்கும். ஜஸ்ட் நீங்க தண்ணியை மட்டும் அந்த பிரஷ்ல தடவிட்டு கலர் மேல தடவினீங்கன்னா கலர் வந்துடும். அப்படி 20 பேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அஞ்சாவது பொருளா ஒரு ஸ்கிராட்ச் புக் வித் அதுக்கான ஸ்டைலஸ். ஆறாவது பொருளா ப்ளோ பைப் அப்படின்னு சொல்லலாம், வேற லெவல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஏழாவது பொருளாக 8 நோட்ஸ் சைலோஃபோன், இதை மட்டுமே 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க வேறு சில இணையதளத்துல. எட்டாவது பொருளா ஹாட் வாட்டர்ல போட்ட உடனே சில உருவங்கள் வர்ற மாதிரியான மேஜிக் க்ரோயிங் டாய் 12 பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாவது பொருளாக ஒரு சூப்பரான உடன் மேஜிக் டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 10வது பொருளாக ஒரு ஸ்பெஷல் மிகாடோ அப்படிங்கிறது. 11வது பொருளாக 3D உடன் XOX கேம். 12 பொருளாக ஒரு உடன் ஜிக்ஸா பசில். 13வது பொருளாக நிறைய வெரைட்டி இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஸ்கேல். 14வதாக ஒரு யூனிகார்ன் இரேசர். 15வது பொருளாக தண்ணீர் ஊற்றி ஊதக்கூடிய மியூசிக்கல் குருவி ஆர் மியூசிக்கல் டாக் அப்படிங்கிறது. 16வது பொருளாக ஒரு ஷார்ப்னர் பட் வேற வடிவத்தில் இருக்கும். 17வது பொருளாக ஒரு ஸ்கேல், அதுவும் உடன் ஸ்கேல் பிளஸ் அது கூடவே ஒரு ட்ரம் மாதிரியான ஐட்டமும் ப்ளஸ் காத்தாடியும் இருக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 17 பொருட்களை உள்ளடக்கிய மேஜிக்கல் காம்போ வேணும்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் தான் ஸ்டாக் வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மறுபடி இந்த காம்போ இருக்காது, அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு காம்போ இருக்குது, அதை தான் உங்களால் வாங்க முடியும். பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைக்காக இருக்கட்டும், இல்லை யாராவது வீட்டு குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், பேர குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், செம்மையான கிஃப்ட். இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.